Assalamu alaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 ஸ்பெஷலான ஈட் ஸ்வீட் ரெசிபிஸும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எப்பயுமே ஈத்க்கு வட்லாப்பம், ஷீர் குருமா இதானே செய்வோம். ஸோ இந்த தடவை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொஞ்சம் ரெசிபிஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் இது ட்ரை பண்ணாத ரெசிபி ஒன்று ரஸ்மலாய், அதுக்கப்புறம் பாதாம் ஹல்வா. ரஸ்மலாய் செய்கிறது கொஞ்சம் ட்ரிக்கி தான். பட் நம்ம வீட்டிலே எப்படி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 2 ஸ்வீட்டுமே ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரஸ்மலாய் செய்கிறதுக்காக நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் லோ ஃபேட் மில்க் யூஸ் பண்ணாலும் ரஸ்மலாய் நல்லா வரும், இல்லைனா ஃபுல் ஃபேட் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பாயில் பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலாக நீங்கள் எப்படி மில்க் பாயில் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான். இப்போது இதில் நல்ல ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது வெனிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெனிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணலாம். வெனிகர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெனிகரும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு க்ளீன் கிளாத் போட்டுக்கலாம். இப்போது மில்க் நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நல்லா அந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறமா இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த வினிகர் மிக்ஸ்சரை இப்போ சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வாங்க. இப்போது திரும்ப கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இப்போ மில்க் நல்லாவே கர்டல் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறதுக்காக நான் இப்போ இதில் ஐஸ் கோல்டு வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணியால் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அந்த வெனிகர் ஸ்மெல் எல்லாம் போகும். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா டைட்டாக இப்போ கட்டி வச்சுருங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை நான் அப்படியே வைக்க போகிறேன். இந்த செயினால் அதிகமாக மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் நான் சுகர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த சேனை எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ கையால் இதை நம்ம நல்லா மசிச்சுக்க போகிறோம். இது நல்லா சாஃப்ட் டோ ஆகிற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எல்லா மாவும் சேர்த்து வச்சு திரும்ப திரும்ப மேஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம மேஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அவ்வளோ நேரம் பண்ணால் தான் இது நல்லா சாஃப்ட் டோவாக ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன பால் எடுத்து பாருங்கள், கிராக் இல்லாமல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. கிராக் இருந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் இதை நல்லா பிசையணும். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனால் மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து பிசையலாம். இப்போது சேனா நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போது இதுலேருந்து ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். சின்ன சின்ன ஷேப்பாகவே பண்ணிக்கோங்க. ஏன்னா இது குக் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா டபுள் சைஸ் ஆகும். நீங்கள் இந்த சேனை சரியாக பிசையலைன்னா நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ரசகுல்லா செய்கிறதுக்கும் சேம் மெத்தட் தான். அதுக்கப்புறம் பன்னீர் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி சேம் மெத்தட் தான். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட போகிறோம்.
இப்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இதை நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். ரொம்ப பொறுமையாக திருப்பி போடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதோட சைஸ் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ திரும்ப ஒரு வாட்டி நான் இதை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இப்போது 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது அதை எடுத்து நம்ம வந்து லிக்விட் சுகர் சிரப்பில் போட போகிறோம். அதாவது நான் ஒரு பவுலில் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு நான் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சுகர் சிரப் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ரசகுல்லாஸ் வேணும்னா இதை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரஸ்மலாய் தான் செய்ய போகிறோம். இப்போ இதை எடுத்து இந்த லிக்விட் சுகர் சிரப்பில் நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போது இந்த ரசகுல்லாஸ் இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு இருக்கணும். இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் ரசகுல்லாஸ் சோக் பண்ணுறதால உங்களுக்கு நல்ல ஸ்பஞ்சியாக இருக்கும். இப்போ ரப்டி செய்கிறதுக்காக நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் மில்கில் கூட ரபடி செய்யலாம். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும், நிறைய உங்களுக்கு வந்து அந்த ரபடி வந்து நிறைய வேணும்னா 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா 700 ml கூட நீங்கள் வந்து செய்யலாம். இப்போது மில்க் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மலாய் ஃபார்ம் ஆகும். அதை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த ரபடி வந்து நான் 1 லிட்டர் போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் வந்து திக்காகணும். ஒரு 200 ml வந்து கம்மியாகணும். அது வரைக்கும் இதை நல்லா பாயில் பண்ணிகிட்டே இருங்க. ரபடி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ரஸ்மலாய் வந்து ஒயிட்டாக இருக்கணும்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைனா எல்லோயிஷாக வேணும்னா நான் கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாஃப்ரான் இல்லைனா எல்லோ ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு அழகான எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். இப்போது மில்க் நல்லா திக்காகி நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நான் சாப்டு பிஸ்தாவும் பாதாம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரசகுல்லாஸை எடுத்து இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுக்கோங்க. நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாலும் உடஞ்சிரும். இது பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமான ரெசிபி மாதிரி தெரியும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பார்க்க இது ஈஸியாக இருக்கா இல்லைனா கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரஸ்மலாய்னா ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ரஸ்மலாய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இதில் நம்ம ரபடியை ஊற்றிடலாம். ரபடி ஊற்றும் போது இந்த ரபடி வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்கணும். இது நல்லா சோக் ஆகிற வரைக்கும் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு 6 ஹவர்ஸ்க்கு இது வந்து வெளியிலே இருக்கட்டும். அப்போ தான் இது வந்து நல்லா சோக் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 6 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்கள் ஈத்க்காக செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 நாள் முன்னாடியே இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் டைம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்தாச்சு. நல்லா சில்லுன்ட்டு இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சோக் ஆகிருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக சாஃப்ரான் வச்சு கார்னிஷ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் ரஸ்மலாய் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வெளியில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பக்ரீத்துக்கு நீங்களும் இந்த ஸ்வீட்டை செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம்.
அடுத்த ரெசிபி வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாதாம் ஹல்வா. இது வந்து நாங்கள் வந்து இங்கே கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வந்து வாங்கி சாப்பிடுவோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் இது. ஸோ அதே மாதிரி எப்பயாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, பாதாம் ஹல்வா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து ரொம்ப நாளாக சரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அந்த டைம் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த ரெசிபி வந்து எப்படி சூப்பராக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாதாம் ஹல்வா செய்கிறதுக்காக ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டியில் செய்யணுன்னா இதோட ஹாஃப் த குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதோட நம்ம ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணணும். அதனால் சுட தண்ணியில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதோட ஸ்கின் வந்து நம்மளால் ஈஸியாக பீல் பண்ண முடியும். இது ஃபுல்லாக உரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துச்சு எனக்கு. இப்போது இது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் பால் கூட ஊற்றி நீங்கள் வந்து அரைக்கலாம். இப்போது பேனில் 1 கப் பால் ஊற்றிக்கிறேன். இப்போது பால் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்ச அந்த பாதாம் பேஸ்ட் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த பாலோட இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் கலர் அப்புறம் ஃப்ளேவருக்காக நான் வந்து சாஃப்ரான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ரான் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அந்த சாஃப்ரானோட கலர் உங்களுக்கு வந்துடும். இப்போது ஒரு 150 ml அளவுக்கு நெய் நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த நெய்யிலே இந்த பாதாம் பேஸ்ட் வந்து குக் ஆக ஆக அந்த பாதாமோட பச்சை வாசனை வந்து போகும். இப்போது இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா 250 கிராம்ஸ் பாதாமுக்கு 250 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 200 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹல்வா செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். ஸோ இந்த வேலை பார்க்கும்போது எங்கேயுமே போகக்கூடாது. நம்ம இதே தான் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். இந்த மாதிரி ஹல்வாவில் கேசரிலலாம் இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மீதி இருக்கிற நெய் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பேனோட ஒட்டாமல் வரும், அது வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பேனில் இன்னுமே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ திரும்ப நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போது மீதி இருக்கிற எல்லா நெய்யும் ஊற்றியாச்சு. டோட்டலி ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹல்வாக்கு நம்ம இந்த அளவுக்கு நெய் ஊற்றினா தான் அதோட பதம் வந்து கரெக்டாக வரும். நெய்யோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிடாதீங்க. டயட்டிங்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ ஈதன்னைக்கு ஒரு நாள் வந்து நல்லா சாப்பிடுங்க. இப்போவே பார்க்க ரொம்ப யம்மியாக இருக்குல்ல. இப்போ லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இது நல்லாவே திக்காயிரும். இப்போ பேனில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண சூப்பரான பாதாம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு.
நான் டேஸ்ட் பண்ண அப்படி ஒரு டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்குமே நான் அதான் சொல்வேன், வெளியில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி நம்ம ஃபேமிலியோட இதை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் பிக்சர்ஸை இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு சென்ட் பண்ணி வைங்க. ஸோ இந்த 2 ரெசிபியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈத்க்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம் இந்த வீக்கில். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணது வந்து ஜூன் 21 வந்து நாங்கள் டிக்கெட் வந்து ஏற்கனவே புக் பண்ணி வச்சது தான். அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஃப்ளைட்ஸ் இல்லாததால் வந்து அதை மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை நாங்கள் மாற்றி போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே வேணாம், ஓகே நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ சுஹேராக்கும் ஆரிஸ்க்கும் வெக்கேஷன் இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ரொம்ப டைட் ஆயிரும். செப்டம்பர்லேருந்து திரும்ப வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து டைமே கிடைக்காது போகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து போகிறது வந்து பிரச்சனை இல்லை, ஃப்ளைட்ஸ்லாம் இருக்குது. அங்கேருந்து வரது தான் வந்து இப்போது இன்னும் ஃப்ளைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. இன்ஷால்லா ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளைட்ஸ் ஓப்பன் ஆனால் தான் நாங்களும் வந்து இங்கே ரிட்டன் வர முடியும். ஸோ எங்களுக்காக எல்லோரும் துவா செய்யுங்க, நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம், நீங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு தெரியும். அடுத்தது வந்து ஈத் விலாக் தான். எப்போயுமே ஈத் விலாக்னால் கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டோட நல்ல பெரிய விலாகாக தான் எப்பயுமே நான் போடுவேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து டைம்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பேக்கிங் பண்ணிவிட்டு இப்போது கிளம்ப வேண்டியது தான். நான் இன்னும் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணலை ஆக்சுவலி. பட் நெக்ஸ்ட் விலாக் போடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு அதுவும் தெரியல. ஸோ எனக்காக வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் விலாக்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போய்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் செட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் டைம் வேணும், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்லையாச்சும் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சுஹேரும் ஆரிஸும் பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருக்காங்க. பட் ஆரிஸ் மட்டும் வந்து திரும்ப கேட்டுகிட்டே இருக்கான். வாய்ஸ்லாம் பேக் பண்ணி வைக்கும்போது நம்ம திரும்ப வந்துருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன தான் டவுட்டுன்னு தெரியல. அவன் டாய்ஸ்லாம் விட்டு போயிடுவோமோ அந்த பயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க. நான் எப்பயுமே வந்து நிறைய போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நான் ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஊருக்கு போய்ட்டு எந்த மாதிரி கண்டென்ட்லாம் நான் வந்து கொடுக்க போகிறேன் அதுவும் வந்து ஒரு ஐடியாவும் இல்லை இப்போதைக்கு. இன்னும் விளாக்ஸ் எப்படி எடுக்க போகிறேன் எதுவுமே வந்து ஐடியா இல்லை. ஏன்னா நான் வந்து விளாகராக வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்தியாவுக்கு வந்து போகிறேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஒரு தடவை மட்டும் போயிருக்கேன். ஸோ அப்போ வந்து ரெசிபிஸ் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். ஸோ இந்த டைம் தான் வந்து விளாக்ஸ்லாம் வந்து நான் எடுக்க போகிறேன். கண்டிப்பாக ஊர் போனதுக்கப்புறமா நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ்லாம் அம்மா கிட்டேருந்து மாமியார் கிட்டேருந்து எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இனி வர வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சுஹேரா சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாச்சு. நான் ஷேர் பண்ண அன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15,000 வியூஸ் கிட்ட வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவளும் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கா. வந்து சுவேரா பேசுகிறது பார்க்குறதுக்கே வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா இப்போ லீவில் இருக்க வரைக்கும் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போடுவாள். நிறைய வேலை இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.